ஃப்ளைட் எப்படி போச்சு? மேட்ச்ல எப்படி கட்டினீங்க? ஃபைன் போச்சா? ஒரு லக்கல் தானே அது. பேட் ஆடுறவன் டேஷ் கம்முன்னு ஆடணும். அது எதுக்கு இப்படி ஆக்ஷன் பண்ணி ஆடுறேன்? வாங்கினதில் பத்திரியா உங்களுக்கு கொழுப்பு தானே. ஏற்கனவே சூரியகுமார் யாதவ் சொல்லிட்டா, ஏடா 15 மேட்ச்சில் வந்து 8 மேட்ச் ஜெயிச்சிருந்து 7 மேட்ச் தோற்றுருந்தா பரவாயில்ல, இதை வந்து ஒரு பெரிய மேட்சாக சொல்லலாம்னா. ஏடா விளையாடுற 5 நிமிஷம் தோற்று போகிறீங்க. சே, அவன் உதாரணத்துக்கு சொன்னான், ரைட்டு பரவாயில்ல. இப்போ இந்த ஆசிய கப் என்னாச்சு? 3 மேட்ச் விளையாடுங்க, 3 மேட்ச்லையும் நக்கிட்டு போயிடுச்சு. இதுல வசனம் வேற. இப்படியாச்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருச்சாமா அப்படின்னு ஒரே வார்த்தை. அதுல இன்னொருத்தன் இப்படியா அப்படியே சாவி எடுத்து கொடுத்துருக்க வேண்டியது என்ன? வலுப்பு வந்த நாயாட்டம். அம்பேட்ட சாவி இல்ல, அம்பேட்ட பால் தான் இருந்திருக்கான். ஆனா கொடுக்காம போயிட்டான். பர்ஃபெக்டா விளாண்டாங்க நம்ம பசங்க, பிரமாதமா விளாண்டுருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஸ்டாப் டே தம்பிங்களா, சூப்பரா தம்பிங்களா. ஐ லைக் திஸ். செஞ்சிட்டாங்க கிளி கிளி கிளி. எதிர்பார்க்கவே இல்லை நான் ஆசியா கப்ல வந்து முக்கியா போயிடும் வந்து எப்படி பாகிஸ்தான் 1 மேட்ச் 2 மேட்ச் விளையாடும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா 3 மேட்ச் பலினா விளையாட வச்சுக்கிறாங்க. அதுவும் பெரிய ஒரு விஷயம் தான். ஆனா கப்பு கொண்டு வந்து கொடுத்தா இவங்க கொடுத்த கப்பு நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். கப்பு 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 வாங்கிட்ட கை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா மயிருக்கு நாங்க எதுக்கு கப்பு வாங்க போறோம்? கை இமேஜினேஷன்ல வந்துச்சு பாரு. எப்படி இமேஜின் கப்பு இப்படி வந்தா அதா இப்படி அப்படி வந்து வாங்கணும் ஒரு கப்பு. ஒரு படத்துல வடிவேல் சொல்வார்ல, சித்தப்பு உன்னை ராசிபுரம் கடையில பார்த்தேன். ராசிபுரம் பாத்திர கடையில உங்களுக்கு கப்பு வேணும்னா நீங்க அங்க வாங்க, கடைக்கு வாங்க. நம்ம தமிழ்நாட்டுல காசியப்பம் பாத்திர கடைன்னு ஒன்று இருக்குது, வாங்க. யார் யார் அட்ரஸ் யாரு, இந்த பாகிஸ்தானோட அந்த கோச்சு, அப்புறம் கேப்டனு, வைஸ் கேப்டனு, அப்புறம் அதில் பெஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸு, இவங்க பேர்லாம் நாங்கள் போட்டு தரோம். நாங்கள் பேர் வஞ்சனையே பார்க்க மாட்டோம். நாங்கள் எங்கள் கைசிலவே போட்டு தரோம். கப்பெல்லாம் வாங்க மாட்டீங்க. அட்ரஸ் மட்டும் பிஸ்கூடு ஹோம் டெலிவரி எங்க பாகிஸ்தான் போர்டுக்கே வந்துடும். நீங்க என்ன பண்ணீங்க? ஆசியா கப்பு போர்டு வந்து கப்பு தூக்கி போயிட்டீங்களா, எங்களுக்கு தர மாட்டேன்ட்டு. அதே கப்புல அதே மாதிரி கப்புல காசிப்பம் பாத்திரக்கடல எங்களுக்கு கப்பு இருக்குது. நாங்க தூக்கிட்டு போயிருக்கீங்களே, நாங்க அதே கப்பு போட்டு தரோம். உங்க யாரு பாகிஸ்தானோட கப்பா ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துரு. பாகிஸ்தான் மாடுகளா திட்டுவாங்கலாம். எப்ப நீ தர வேணாம் சாமி, உங்க கப்பு நீயே வச்சுக்க. ஆனா நாங்க காசியப்பம் பாத்திரத்துல இருந்து ஒரு ஆர்டர் கப்பு போட்டு தரோம். அதே கப்பு அதே மாடல் அதே போட்டு தரோம். வந்து நாங்க வந்து போட்டு தரோம். நீங்க மஞ்சி வச்சு இது பண்ணிக்கிங்க. இன்னும் நீங்க என்னன்னா இன்னொரு 3-4 ஜென்மத்துக்கு உங்களால கப்பு வாங்க முடியாது, எந்த கப்பு வாங்க முடியாது. ஏன்னா உங்க பொழப்ப அப்படி, உங்க புத்தி அப்படி. அதனால நீங்க ஒன்றும் தர மாட்டீங்கடே, நீங்க தர மாட்டீங்க. வந்து பங்காளியா பார்த்து ஆதரவணிச்சு பார்த்துட்டோம். விராட் கோலி பண்ணாததா, ஹர்திக் பாண்டியா பண்ணாததா, ஏன் சச்சின் பண்ணாததா, இல்லை எல்லாரும் தான் பண்ணாமல் விட்டாங்களா? அம்மா ஏடா கை கொடுக்குறது கூட துப்பு மாரி இல்லாமல் இருந்துக்கிறீங்களே, என்னடா உங்கள் வாழ்க்கை? நீங்கள் எல்லாம் அவ்வளோ